அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. உங்கள் ஆலினோன் நந்தினி பேசுகிறேன். துலாம் ராசியாக இருக்கீங்க அல்லது துலா லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசி இல்லைன்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த ராசியை கிளியர் கட்டாக செட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம், அதாவது காதல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ரொமான்டிக்கானவங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக யோசிக்கக்கூடியவங்க, ரொமான்டிக்காக நடந்து கொள்ளக்கூடியவங்களும் கூட. பார்க்குறதுக்கு தோற்றப்பொழிவு இருக்கும், அழகிய கண்கள், அதாவது குறிப்பாக பெண்களாக இருந்தாங்கன்னா சற்று பெரிய கண்களாகவே இருக்கும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவங்க, குறிப்பாக எதிர்ப்பால் நிறைய கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக இருந்த துலாம் வர்றதுக்கு எதுலேயும் பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க, லக்ஸுரியாக வாழ்வாங்க. இவங்களுக்கு காதல் என்பது கைவந்த கலை. ஆனாலும் இவங்களுடைய முதல் காதல் என்பது தோல்வியில் முடிஞ்சிருது. பெரும்பாலுமே அதே சமயத்தில் இவங்க ஒரு ப்ராடாக பழகக்கூடியவங்க, எல்லார்கிட்டேயுமே சரிசமமாக பழகுவாங்க. அதில் பிடித்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக பெண்களாக இருக்கிறாங்கன்னா 24 மணி நேரமுமே தன்னுடைய காதலை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்பை பற்றி கொள்ளக்கூடியவங்க தான். அழகாக இல்லைன்னா கூட அழகாக மாற்றக்கூடியவங்க. மேக்சிமம் துலாவில் பிறந்தவங்க அழகாகவே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய துணைக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுடைய எதிர்பார்த்த அந்த அபயம், எதிர்பார்த்த அந்த காதல், அந்த ரொமான்டிக்கு இல்லாமல் இருக்கும். ஆனாலும் இவங்க ரொமான்டிக் எதிர்பார்ப்பாங்க. காதல் விஷயத்தில் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் அதிகமாக ரொமான்டிக் எதிர்பார்க்க கூடியவங்களாகவே இருப்பாங்க. அதே போல் தன்னுடைய கணவர் அல்லது மனைவி இவங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் வெளியில் போய் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையோடு ஏதாவது ஒரு வகையில் நினைக்கக்கூடியவங்க. குறிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்தும் கூட பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்காக வாழணும், தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவ்வளவு சீக்கிரம் உறவை விட்டுத்தர மாட்டாங்க. இல்லைன்னா பெரும்பாலும் சொல்கிறேங்க, பொதுபலனாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 10 பேர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணையரோடு பிரிந்து விடுறவங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கலஸ்தர தோஷம் தான், தார தோஷம் போன்றவை தான். இப்போ துலாம் லக்னமாக இருந்து நீங்கள் இந்த உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்து உச்சம் பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு வேறு மொழி இல்லைன்னா மதம், வேற்று ஜாதி மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷனும் இருக்கும். இவருடைய அமையக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன் இருக்கும். அப்படின்னா இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து பெருசாக அவருடைய நடவடிக்கையினால் சில பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். அது ஒன்று தான். இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பற்றி சொல்லணும்னா ஜெனரலாக இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. மேக்சிமம் ஒரு ஆர்வம் உடையவங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிட்ட அதிக எக்ஸ்பிரஷன் உடையவங்க. அது மேக்சிமம் பேருக்கு கிடைச்சிருது. ஆனால் அவ்வளவு காலங்கிறது முக்கியம். அது ஒரு முதல் குழந்தை பிறந்த பின்னாடி சுகத்தினுடைய கிடைக்கிறதில்ல, அளவு குறைந்து விடுது. இருந்தால் கூட பிரிந்தே தனித்து போயிடுது, இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சில பேருக்கெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து அபார்ட் கூட இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமாக கூட சில பேர் இருப்பாங்க. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக போட்டு இருக்கும். ஆனால் குழந்தை பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது நாட்டம் இல்லாமல் போயிருக்கும். அதில் ஈடுபாடு இல்லாமல் அல்லது உடல் நலத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலும் இவங்களுக்கு இந்த ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. அதுபோல் சில பேருக்கு
பிரச்சனை தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடு ஏற்படுது. மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த 10 சொன்னேன் இல்லைங்களா, அவங்க மட்டுமே இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளில் பிரிந்திருக்கிறது. தாரம் ஆகிறது அல்லது திருமணத்துக்கு பிறகு, அதாவது 2ஆம் தாரம் திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை சச்சரவுகள், அதுக்கு அவங்களுடைய ஜாதகம் தான் காரணம். பொதுவாகவே இவங்க நல்ல ஒரு தோற்றப்பொழிவு, ஒரு நல்ல ரொமான்டிக்காக இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எதிர்பாலினரோட கவர்ச்சி வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பாலினருடைய அப்ரோச் வந்து இவங்களுக்கு நிறையவே வரும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுகள் எல்லாம் கூட ஏற்படுது. அது அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். கலஸ்தான தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு ஏற்படுது. நம்ம சொல்லது கிடையாது. தாம்பத்தியத்தில் அல்லது பெரும்பாலும் மேக்சிமம் 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் ராசியில் பிறந்தவங்க முதல் வாழ்க்கை பகுதியில் நல்லா போகுது. பிற்பகுதி வாழ்க்கையில் தான் கொஞ்சம் வந்து பிரிவினைகள், வேறு தொடர்புகள் போன்றவையெல்லாம் ஏற்படுது. துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரையிலும் எளிதில் எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை நம்பி இறங்கிட மாட்டாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, நேசிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சந்தேக கண்ணோடத்தான் பார்ப்பாங்க. ரொம்ப நாள் வந்து பழகின பின்னாடி அவர் 100% நல்லவர் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு உறவில் விழக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு காதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதிகம். அப்படிங்கிறதுனால குறிப்பாக கன்னி ராசி, மகர ராசி, கும்ப ராசி இவங்களோட காதல் ஏற்பட வாய்ப்பு மிக அதிகம். சப்போஸ் உங்களுடைய சர்க்கிளில் கல்யாணம் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அந்த நட்பு கூட காதலாக மாறலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அஃபையர் வரலாம். மேரேஜுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு துலாம் ராசிக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்காததுக்கு எல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது நடக்கும். நம்ம ஜாதகத்தில் சுகஸ்தானத்தில் வந்து சுபகிரகம் இருக்குது, 4ஆம் இடத்துல அப்படின்னா இருக்காரு அப்படின்னாக்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பின்னாடியும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்ததுன்னா நம்மளுடைய எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம போகிறதுனால தோஷம் இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, 4ஆம் பாவத்தில் தொடர்புகள் இருக்குது, சுகஸ்தானம் ஒழுக்க ஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாக்கா, துலாம் ராசியில் பிறந்தவங்க அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்பட்டு தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் வேறு ஒருத்தரோடு திருமணம் ஆகிறது அல்லது சப்போஸ் அந்த காதல் ஜெயிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கலசர தோஷங்கள் இருக்கும். காதல் வாழ்க்கை கூட அப்படிங்கிறது முடிகிறது. காதல் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட அது பிரிவினை பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடியவராகவும் சில பேர் எல்லாம் இருக்காங்க. அதனால் ஜாதக பொருத்தம் கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. காதல் ஏற்பட்டாலும் சொல்கிறேன், நானும் இப்போ திருமணத்திற்காக வரன் வந்து பார்க்குறீங்க அல்லது ஒரு காதல் உங்களுக்கு இந்த ராசியில் ஏற்படுதுன்னா எப்படி இருக்கும்னாக்க, முதல்ல துலாம் ராசி என்பது ஒரு காற்று ராசி. இந்த ராசி வந்து ஒரு நெருப்பு ராசியை ஈர்க்கும். அந்த வகையில் வந்து மேசராசிக்காரவங்க இருக்காங்க, உங்களை சுற்றி இருக்காங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். மேசராசி என்பது ஆனால் சமசப்தம ராசி, அதாவது தத்துவத்தின் அடிப்படையில் துலாம் ராசியில் ஈர்க்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஆனால் ராசி அதிபதி பொருத்தமும் இருக்குது, சுக்கிரனும் வந்து அதிபதி பொருத்தம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மேசராசி கல்யாணம் பண்ணிங்கன்னா சண்டையும் சாதகமாக இருக்கும். யார் பெரியவங்கன்னு போட்டி நிறையவே இருக்கும், ஈகோ இருக்கும். நிறைய வந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப அன்பு காட்டுவீங்க, சண்டை போட்டாலும் அதிகமாக சண்டை போடுவீங்க. அன்பு காட்டினா அதிகமாக அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய ராசியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் கூட பார்த்தோம், செட் ஆகாதுன்னு. அதே போல் மிதுனம் வந்து செட் ஆகும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காற்று, துலாம் காற்று தான், அப்போது இது வந்து செட் ஆகும். ஆனாலும் பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து தான் செட் பண்ணணும். இப்போ மிதுன ராசியோட அதே போல் கும்பராசியும் காற்று ராசி தான். அப்போ கும்பராசியோட திருமணம் செஞ்சாலும் அதுலேயும் செட் ஆகும்.
ராசி அதிபதி பொருத்தம் தத்துவத்தின் அடிப்படையில் பொருத்தம் இருக்குது. அதாவது மிதுனம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு, துலாம் வந்து சுக்கிரன், புதன் சுக்கிரன் நட்பு. அதே போல் இங்கே குடும்பம் வந்து சனியோட ஆட்சி, இங்கே சுக்கிரனும் சனியும் நட்பு வீடு. அதுபோல் காற்று ராசி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே போல் தத்துவ அடிப்படையில் நம்ம நட்சத்திர பொருத்தத்தில் கொஞ்சம் பார்க்கணும். அதே போல் ஜாதக கட்டை பொருத்தம் பார்க்குறதுல பார்க்கணும். பலனாத்தான் சொல்லிட்டு இருக்கும். பொதுவாக மிதுனம் ஓகே, அதே போல் கும்பம் ஓகே. சமயத்தில் தனுசு நெருப்பு ராசி, சிம்மமோ நெருப்பு ராசி. இப்போ மேஷத்துக்கும் சொன்னேன்னா அதே தான். இந்த தனுசு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி பொறுத்து வராது. தனுசு குரு, அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துலாம் வந்து சுக்கிரன், குருவும் சுக்கிரனும் ஆப்போசிட் கிரகங்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து சிம்மம் அதே மாதிரி தான். சிம்மம் வந்து பார்த்திங்கனாக்கும் சூரியனோடது. இங்கே வந்து துலாம் வந்து சுக்கிரன், சூரியனும் சுக்கிரனும் பகை. தத்துவத்தின் அடிப்படையில் ஓகே, பட் ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய வாய்ப்பு எல்லாம் கூட ஏற்படுது. அதாவது சிம்மத்தோட கல்யாணம் ஜாதக பொருத்தம் இருந்தால் கொஞ்சம் ஈகோ கிராஸ் ஆகுங்க. கொஞ்சம் சண்டை போடுறது, அது அன்பு கண்ணால் அதிகம் அன்பு காட்டுறது, பெரியவங்கன்னு டாமினேட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். இந்த சிம்மம் தனுசு ராசி கல்யாணம் பண்ணும்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி வந்து பொறுத்து இருக்கும். கன்னிராசியும் மகர ராசியும் வாய்ப்புண்டு. துலாம் ராசியோட கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். அதாவது கன்னிராசி மகர ராசி இவங்களோட காதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் துலா ராசி ரொம்ப மதிப்பீங்க. அந்த வகையில் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் இருந்தால் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். கன்னிராசி மகர ராசியோட ஜாதக பொருத்தம் பார்க்கணும். பொதுவாகவே இதுவும் பொருந்தும். இவங்க ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய, ரொம்ப பொசிசிவாக இருக்கக்கூடியதெல்லாம் ஏற்படும். ஆனால் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அது வந்து ரொம்ப பொசிசிவாக வந்து இருக்கிறதுனால டப்புன்னு வந்து அதோட அருந்துரும். பெரிய வாய்ப்பு உண்டு. அதனால இதை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் மீனத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீனராசியை தவிர்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக தவிர்க்கணும். சப்போஸ் லவ்வில் இருக்கீங்க, ஜாதக பொருத்தம் இருந்தது கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய சண்டைகள், பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். கம்பல்சரி நீங்கள் கட்ட பொருத்தம் வந்து பார்க்கணும். அப்போ தான் நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக தீராத காதலும் மோகமும் தீராத அப்படின்னு இவங்களுக்கு வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு அந்த காதல், அன்பு, நட்பு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தீரக்கூடியதான் இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். அப்படி சுய ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க. நன்றி.